கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் பிளே ஆஃப் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் சண்டே பிளாக் பஸ்டர்ங்கிறத சொல்லி ஆகணும். அது முடிஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக 3ஆம் தேதி ஃபைனல் நடக்க போகுது. ஃபைனலுக்கு ஜாலியாக டிக்கெட்டை போட்டு இடம் பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காங்க அகமதாபாத்தில் நம்மளுடைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கிளம்புவாங்களா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் கிளம்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓவராலாக பிளே ஆஃப் எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் நடந்த மேட்சஸ் எப்படி இருக்க போகுது, அடுத்த மேட்சுக்கான ரிவ்யூ என்ன, ஃபைனலில் எப்படி அணுகணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் எல்லா டீட்டெயிலையும் ஒரே வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி போய் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வரைக்கும் நடந்த ஐபிஎல்லையே இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையாக இருந்ததுங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லா டீமுமே ஃபைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் இந்த பிளே ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிளே ஆஃப் போகக்கூடிய டீம்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடிய டீமுடைய பாயிண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு 18 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல இருப்பாங்க. செகண்ட் பொசிஷனில் ஒரு 16 பாயிண்ட் இல்லை சேம் 18 பாயிண்ட் அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 6 வின்னோட உள்ளே போயிருப்பாங்க. இல்லைனா சில டைம் வெறும் 7 வின்னோட உள்ள போயிருப்பாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி இல்லைங்க. எல்லா டீமுமே அந்த 8 வின் 7 வின் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக அந்த போட்டி போட்டாங்க. ஸோ கடைசி மேட்ச் வரைக்கும், லீக் மேட்சுடைய கடைசி மேட்ச் வரைக்குமே அந்த டாப் 2 அப்படிங்கிறது முடிவாகாம தான் இருந்தது. ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த டாப் 2 அப்படிங்கிறது முடிவாச்சு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் பெங்களூர் கண்டிப்பாக கோப்பையை ஜெயிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஜெயிச்சு ஃபைனலில் போய் கொண்டுட்டாங்க. விராட் கோலி இன்னும் ஒன் மோர் கேம் அப்படிங்கிற மாதிரி அனுஷ்கா சர்மா கிட்ட காமிச்சதை பார்க்க முடிஞ்சு. அப்படியே கட் பண்ணா தம்பி நாங்கள் இருக்கும்போது எப்படி நீங்களா கப் அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஒரு பக்கம் செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுது. ஆனால் ஜிடி நான் பல வீடியோவில் சொல்லிட்டேன். என்னுடைய பிளே ஆஃப் ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 6 டீம் சொல்லியிருந்தேன். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு டீம் போகிறக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் 3 டீம் எப்படியோ போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பஞ்சாப், மும்பை, பெங்களூர் 3 டீம் போயிட்டாங்க. அண்ட் 4ஆவதாக ஹைதராபாத் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ஜிடி உள்ள போயிருந்தாங்க. ஜிடியோட நான் ரிவ்யூ வீடியோஸில் எல்லாமே சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுடைய டாப் 3 தான் பவர்ஃபுல். தூக்குனீங்க அப்படின்னா அவங்களால ஃபினிஷ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி படித்து சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கிறவங்க வாஷிங்டன் சுந்தரா ஆட வச்சிருக்கணும். இது வரைக்கும் போன மேட்ச் விடுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு 60+ ஸ்கோர் சம்திங் என்னமோ அடிச்சு வின் பண்ணி தந்தார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு பிளேயிங் லெவனில் இடமே கிடைக்கல கைஸ். எவ்வளவோ தடவை நான் சொன்னேன் அவர் இருந்தார் அப்படின்னா இன்னும் பேட்டிங் யூனிட் ஓரளவுக்கு டெவலப் ஆகும். அவருக்கு கீழே ருத்ரஃபோர்டு, அவருக்கு கீழே திவாட்டியா, அப்புறம் ஷாருக்கான் அப்படின்னும் போது செம்மையான ஒரு யூனிட்டாக தெரியுது. கன்சிஸ்டண்டாக ஆடவைங்கன்னு சொல்லிட்டு அப்படி எங்காவது மிடில் ஒரு 2 மேட்ச் ஆட வச்சிருந்தாங்கன்னா அவங்க க்ளோஸாக போய் தோத்த 2-3 மேட்சஸை வின் பண்ணி அவங்க டாப்பில் குவாலிஃபை ஆகி மேபி ஃபைனல் கூட ரீச் பண்ணியிருக்கலாம். ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வந்தாங்க. அவரும் செம்மையாக ஆனாருங்க. அண்ட் சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்சன் அவரை வந்துட்டு மறக்கவே முடியாது. என்ன ஒரு டோர்னமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. சோஃபார் பெட்டர் டோர்னமெண்ட் அவருக்கு அதில் மாற்றமே கிடையாது. அண்ட் கில் வழக்கம் போல் ரோட் பிட்ச் மாதிரியான ட்ராக்ல செம்மையாக ஆடுறாரு. ஆனால் இந்த மாதிரியான பிச்சஸ் கொடுத்தா அவசரப்படுறாரு. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் டியூ வந்துச்சு. ஸோ போன மேட்ச் வந்துட்டு சூப்பராக சேஸ் பண்ணுறதுக்கு இருந்தது. ஒரு 2லேருந்து ஒரு 3 ஹவர் வெயிட் பண்ணி ஆடி இருந்தார் அப்படின்னா செம்மையாக சேஸ் பண்ணியிருக்கலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாருங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அண்ட் எஸ்பெஷலி ஜஸ்பிரிட் பும்ரா என்ன ஒரு பவுலருங்க. வேர்ல்டு நம்பர் 1 பவுலர்னா சும்மாவா. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் விக்கெட்டை தேவையோ சூரியகுமார் யாதவ் ஒரு ஆக்டிங்கை போட்டார். மொமெண்டம் ஸ்பாய்லர் பண்ணுறக்கு ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வந்துட்டு பிரேக் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்லோ டவுன் பண்ணாங்க கேமை. பும்ரா வந்தார் ஸ்ட்ரெயிட்டவே. ஸோ விக்கெட்டையும் எடுத்தார். அங்கே மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ மும்பையுடைய பவுலிங் யூனிட் யாராவது ஒருத்தர் சைன் பண்ணால் போதும். ஸோ மேட்ச் அப்படிங்கிறது ஈஸியாக வின் பண்ணிடலாம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல. ஸோ சாம்பியன் சைட்ஸ் ஆர் பேக் அப்படிங்கிறத சொல்லியாகணும். ஸோ அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆட போகிறாங்க. அதில் வின் பண்ணுறவங்க பெங்களூர் கூட ஃபைனல் ஆடுவாங்க. பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் சிமிலர் சைடு தான். மும்பை மாதிரியான பவர்ஃபுல் சைடு தான். அவங்க கிட்ட ஹர்ஷ்தீப் நம்பி மட்டும் இருக்காங்க. பவுலிங் யூனிட்டில் எல்லாருமே அடி வாங்குறாங்க. கேல் ஜேமிசன் ஆகட்டும், மார்க்கோ யான்சன் இல்லாமல் திணறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஒமர்ஸா எல்லாம் போட்டு பொழந்து விட்டுறாங்க. பேட்டிங்லையும் பெருசாக ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறது கிடையாது. சகல் கண்டிப்பாக ஆடி ஆகணும். ஆனால் சகல் ஆடுறதுக்கு இடம் அப்படிங்கிறது இல்லை. பிரார் ஒருத்தர் தான் ஒரு பக்கம் வந்துட்டு இழுத்து பிடிச்சி போட்டுட்டு இருக்காரு. அவங்களுடைய பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்கு. அதை சொல்லி ஆகணும். ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தது யான்சன் இருக்கிற வரைக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. கிளியர் கட்டாக தெரியுது. கெயில் ஜேமிசன் அவருடைய அவுட்புட்டை கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஓவர் செம்மையாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஆர்சிபி பியூர் டாமினேட் பண்ணிட்டாங்கிறத சொல்லி ஆகணும். அந்த மேட்சுக்கு அப்புறம் அவருடைய ஃபார்மும் டோட்டலாக போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க பஞ்சாப் பவுலிங் யூனிட் கொஞ்சம் புவர் தான். ஸோ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 220 அப்படிங்கிற மாதிரி டார்கெட் போட்டுட்டு இனிஷியல் விக்கெட் ரோஹித் சர்மா அண்ட் பேஸ்டோ இவங்களை தூக்கினாலே போதும். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இன்ஃபார்ம் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நமன்தீர், திலக் வர்மா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக தீபக் சகர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. மிச்சல் சானர் வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அண்ட் ஹார்திக் பாண்டியா தான் நடுவில் படுவார். ஆனால் ஃபினிஷ் பண்ணுவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். இனிஷியலாக டப்புன்னு ஒரு 10 ஓவருக்குள்ள 3 விக்கெட் 4 விக்கெட் போச்சுன்னா அங்கே ஃபினிஷ் பண்ணுறக்கு ஆள் இல்லை. சூரியகுமார் யாதவ் இன்ஃபார்மு, ரோஹித் சர்மா நல்ல ஸ்டார்ட் அண்ட் ரொம்ப முக்கியமாக ஜானி பெஸ்டோ இந்த 3 பேர் கீங்க. அண்ட் திலக் வர்மா இந்த டோர்னமெண்ட்
டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அவருக்கு படவே இல்லை. பட்ட மேட்சஸும் லாஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம சொல்லியாகணும். இருந்தாலும் அவர் தான் ஆடி ஆகணும். அண்ட் நமன்தீப் வார்ஸோ படவே இல்லை. ஹர்திக் பாண்டியா தலையில் தான் அந்த ப்ரெஷர்லாம் போய் விழுகும். அவரும் சிக்ஸஸ் எல்லாம் அடித்தாலுமே 220 சேஸில் கஷ்டப்படுவாங்கங்கிற மாதிரி தோணுது. ஸோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பிக் டார்கெட்டை போட்டுட்டு அவங்கள சேஸ் பண்ண விடுறது தான். ஸோ இதுவே மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா சேம் டெம்ப்ளேட் தான். ஒரு 200 போட்டாலே போதும். இந்த பக்கம் பிரப்சிம்ரன் அண்ட் பிரியான் சாரியா 2 பேரை வந்துட்டு அப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அவங்க சைட்லேயும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 அப்படிங்கிற மாதிரி தான் போவேன். என்னால் டிசைட் பண்ண முடியல. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலில் ஆர்சிபி கூட யார் மோத போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எஸ், ஐபிஎல் எழுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தான். யார் வந்துட்டு வின்னர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படி இருக்க சேனலோட நினச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.